நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு குட்டைக்கரை தெருவில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு கூழ்வார்க்கும் திருவிழாவை முன்னிட்டு விரதமிருந்து பக்தர்கள் காப்பு கட்டி ஆற்காடு தென்பால ஆற்றங்கரையிலிருந்து பம்பை மேள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர் அம்மன் மீது ஊற்றி அபிஷேகம் நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி பக்தர்களுக்கு மாதந்தோறும் பௌர்ணமி அன்று ஆற்காடு பேருந்து நிலையத்தில் அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்ச்சியில் ட்ரஸ்டின் நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன் தலைமை தாங்கினார். கோவில் நாட்டாமைக்காரர் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர். இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள், பொதுமக்கள், ட்ரஸ்ட் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கல் பஞ்சாயத்தில் 17,000 சதுரடி காலியிடம் விற்பனைக்கு. சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம், தலைமை மருத்துவமனை, அறிஞர் அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9443373539 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.